ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஓன் சேனல். இன்றைக்கி நாம் எப்பவும் போல் ரொம்பவே சிம்பிளாக சிக்கன் 65 எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ சிக்கன் 65 ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துடலாம். இதில் மசாலா ஐட்டம் ரொம்ப கம்மி, பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சிக்கன் 65 மசாலா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக போதும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறமா சிக்கன் ரொம்ப கிறிஸ்பியாக பொறுன்னு வர்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லாதவங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம், அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஜாஸ்தியாக வேண்டாம், 1 ஸ்பூன் போதும். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லாம் சிக்கன் கூட சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நாம் வெயிட் பண்ணணும், ஊற விட்டுறணும். அப்படின்னா தான் அந்த மசாலா நல்லா சிக்கனோட பிடிக்கும். அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போதும் மசாலா உதிராமல் வரும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா விரசி வச்சுட்டேன், மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். சிக்கன் 65 ரெடி ஆயிரும். ஓகே, இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆயில் விட்டுறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சிக்கன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போது ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நாம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். ஃப்ளேமை மட்டும் மீடியமாக வச்சுக்கோங்க, ஜாஸ்தியாக வைக்க வேண்டாம். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே கலர் கரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுக்காக பயப்பட வேண்டாம், அந்தளவுக்கு ஃபாஸ்டெல்லாம் இதாகாது. ஒரு ஃப்ளேமை மட்டும் மீடியமாக வச்சுக்கிட்டால் போதும். ஓகேவா? தெரியாதவங்க அடிக்கடி லைட்டாக திருப்பி பார்த்துக்கோங்க. சிக்கன் கலர் சேஞ்ச் ஆகிட்டுனா உடனே மாற்றி போட்டுருங்க. ஓகேவா? அதுக்காக பயப்பட வேண்டாம், கொஞ்சம் ஃப்ளேமை மட்டும் மீடியமாக வச்சுக்கிட்டால் போதும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் வேகட்டும். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெந்துடுச்சு, மாற்றி போட்டுடலாம். பாருங்கள், இப்படி இந்த கலரில் சேஞ்ச் ஆனதும் நாம் மாற்றி போட்டுற வேண்டியதுதான். இது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரசம் வச்சு சைட் டிஷ்ஷாக இந்த சிக்கன் 65 நல்லாயிருக்கும். அப்புறம் சிக்கன் குருமாக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா வேகட்டும், ஃப்ரை ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெந்துடுச்சு. இப்போது சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா அதை நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.